to all. Today start our social class. First we will see geography first lesson. So what topic we will see today? India location relief and drainage. India ஓட location என்னது அமைப்பு எப்படி இருக்குது, ரிலீஃப் அப்படின்னா அந்த ஹைட்டு, அதாவது அந்த ஹிமாலயாஸோட ஹைட்டு, அதனுடைய உயரங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைனேஜ் அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது, வடிகால் அமைப்பு, தமிழில் என்ன சொல்லுவோம், வடிகால் அமைப்புன்னு சொல்லுவோம். இந்தியாவினோட அமைவிடம், ரிலீஃப்னா நிலத்தோற்றம், மற்றும் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரைனேஜ் அப்படின்னா வடிகால் அமைப்பு. இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்தியா இஸ் த 7th largest country in the world and 2nd largest country in Asia. ஸோ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து 7th largest countryன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 7th. இந்தியாவிலேயே வந்து பரப்பளவில் இந்தியா வந்து உலகினுடைய பெரிய இதில் பார்த்தோம் பெரிய நாடாகவும், ஆசிய கண்டத்தில் பார்த்தோம் ஆசிய கான்டினென்ட் அப்படின்னு என்னது கண்டம். ஸோ ஆசிய கண்டத்தில் வந்து 2nd largest கண்ட்ரியாகவும் இருக்குது. இட் ஃபார்ம்ஸ் எ பார்ட்ஸ் ஆஃப் சவுத் ஆசியா அண்ட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் கான்டினென்ட். அதாவது இது வந்து இந்தியாவை வந்து எதிலிருந்து பிரிக்கிறதா சொல்கிறாங்க, இது ஏனைய ஆசிய பகுதியிலேருந்து இமயமலைகள் பிரிக்கப்பட்டு இது வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எது நம்மளுடைய இந்தியா ஹிமாலயாஸிலிருந்து பிரிக்கப்பட்டு, ஆசியா கண்டத்திலிருந்து நம்ம இந்தியா வந்து ஹிமாலயாஸ் மலைகளிலிருந்து பிரிக்கப்பட்டு நம்ம இந்தியா வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் about 2004% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு வித் an ஏரியா ஆஃப் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது பரப்பளவில் இது எத்தனாவது, இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் எத்தனை சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அது மட்டும் என்னன்னு சொல்கிறாங்க, இது புவியினுடைய, அதாவது டோட்டல் ஏரியா ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் about 2.4% ஆஃப் த டோட்டல் ஏரியா. அதாவது உலகனுடைய மொத்த பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, 2.4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெனி ஆஃப் த இந்தியா ஸ்டேட்ஸ் ஆர் லார்ஜர் தென் செவரல் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது உலகளோட பல நாடுகளை அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப நிறைய செவரல் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, மற்ற நாடுகளை விட நம்மளதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்தியாவில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வி வில் சி இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டேஜ். அதாவது இந்தியாவினுடைய நில அமைப்பு, அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய நிலம் மற்றும் நீர், வாட்டர் ஃப்ரண்டேஜ் அப்படின்னு இந்த நில எல்லைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இந்தியா ஷேர் சிட்டிஸ் 15,200 kilometer long land frontier with Pakistan in the west, Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north and Bangladesh and Myanmar in the east. அதாவது இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 15,200 கிலோமீட்டர் எல்லைகளை கொண்டுள்ளது. இந்தியா வந்து எவ்வளோ நில எல்லைகளை கொண்டதாக சொல்லியிருக்காங்க, 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டதாகவும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நம்மளுடைய வெஸ்ட்டில் வந்து என்ன அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, வெஸ்ட்டில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வெஸ்ட்டில் பாகிஸ்தானோ, நார்த் வெஸ்ட்டில் ஆப்கானிஸ்தானோ, சீனா, நேபாள், பூடான் அண்டு அதெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்கு, நார்த்துலேயும், பங்களாதேஷ் அண்டு மியான்மர் இந்த ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ். அதாவது இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் பார்டர் அப்படின்னா பங்களாதேஷ், ஷார்ட்டஸ்ட் பார்டர்னா எதை சொல்கிறாங்க, ஆப்கானிஸ்தான். லாங்கஸ்ட் பார்டர் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ த இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் டேஸ் பங்களாதேஷ், த ஷார்ட்டஸ்ட் பார்டர் இஸ் டேஸ் ஆப்கானிஸ்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு about 6,100 கிலோமீட்டர் லாங் கோஸ்டல் லைன் ஆஃப் இந்தியா இஸ் வாஸ்ட் ஆன் 3 sides ஆஃப் த கண்ட்ரி பை த இந்தியன் ஓசன் அண்ட் இட் இஸ் 2 arms, நேம்லி த அரேபியன் சி இன் தி வெஸ்ட் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இன் தி வெஸ்ட். அதாவது இந்தியாவினுடைய 3 கடல்களால் சூழப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கோஸ்ட் லைன் அப்படின்னு இந்த கடல். ஓகேவா? கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இஸ் வாஸ்ட் ஆன் 3 sides ஆஃப் த கண்ட்ரி பை. ஸோ அதான் 3 எல்லைகளையும் வந்து கடல் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓசன் அமைஞ்சிருக்கு. இன்னும் 2 arms, நேம்லி த அரேபியன் சி இன் தி வெஸ்ட் அண்ட் த பே ஆஃப் பெங்கால் இன் தி ஈஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸோ 3 பக்கங்களால் கடலால் சூழப்பட்டிருக்கு. இந்திய கடற்கரையின் மொத்த நிலம், அதாவது
ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் வந்து எங்கே இருக்குது ஈஸ்ட் சைட்லேயும் வெஸ்ட் சைடில் என்ன இருக்குது அரேபியன் சி இருக்குது. த டோட்டல் லென்த் ஆஃப் த கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் த ஐலண்ட்ஸ் இஸ் 7,516.6 கிலோமீட்டர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 7,516.6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற அதாவது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை நேரோ அண்ட் ஷேலோ சி கால்ட் இஸ் பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னா என்னது பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னா பாக் நீர் சந்தி. இந்தியாவையும் இலங்கையும் அந்த பிரிக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியை என்னன்னு சொல்கிறாங்க பாக் ஸ்ட்ரைட். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி என்னன்னு சொல்கிறாங்க பாக் ஸ்ட்ரைட். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் என்னது இந்தியா அண்ட் த வேர்ல்டு. India landmass has a central locations between the east and the west Asia. ஸோ இந்தியாவுடைய சென்ட்ரல் லொக்கேஷன் இது வந்து இந்தியாவோட அமைவிடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ சென்ட்ரல் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா. ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியா அண்ட் த சவுத் வேர்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த ஆசியன் கான்டினென்ட். ஸோ அதாவது ஆசிய கண்டத்தினுடைய சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த டிரான்ஸ் இந்தியன் ஓசன் ரூட்ஸ் விச் கனெக்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் இன் தி வெஸ்ட் அண்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆசியா ப்ரொவைட் த ஸ்ட்ராட்டஜிக் சென்ட்ரல் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த கனெக்ட் கண்ட்ரிஸ் அதாவது எந்தெந்த நாடுகளோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்லையும் வெஸ்ட் சைடில் யூரோப்பாலையும் ஈஸ்ட் சைடு பார்த்தா ஆசியாலையும் கனெக்ட் ஆகும். இந்தியா வந்து சென்ட்ரல் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தஸ் இட் ஹெல்பிங் இந்தியா டு எஸ்டப்ளைஸ் க்ளோஸ் கான்டாக்ட் வித் வெஸ்ட் ஆசியா ஆஃப்ரிக்கா அண்டு யூரோப் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்டு வித் சவுத் ஈஸ்ட் ஆசியா ஃப்ரம் த ஈஸ்டர்ன் கோட்ஸ். அதாவது என்னது கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளோட வந்து வாணிக தொடர்பு அதாவது ரொம்ப வந்து கனெக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியா சப்கான்டியன்ட் அப்படின்னு இந்தியா வந்து சப்கான்டியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்டினென்ட் அப்படின்னு இந்த கான்டினென்ட் அப்படின்னா கண்டம், சப்கான்டினென்ட் அப்படின்னு இந்த துணைக்கண்டம். சப்கான்டினென்ட் அப்படின்னு இந்த துணைக்கண்டம். இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா அலாங் வித் த கண்ட்ரிஸ் ஆஃப் மியான்மர் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் அண்டு ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் எ சப்கான்டினென்ட். அதாவது இந்தியா என்ன சொல்கிறாங்க இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன இதெல்லாம் ஓரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் அண்ட் மியான்மர் ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் எ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரீஜன் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் ஆசியா பை எ செயின் ஆஃப் மவுண்டைன்ஸ் இன் தி நார்த் வெஸ்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட் அண்ட் பை சீஸ் இன் தி சவுத். அதாவது என்ன சொல்கிறாங்க அதாவது நிலையமைப்பு இதில் எல்லாம் பார்க்குறப்ப இது வந்து வேறுபட்டு காணப்படுது. மற்ற எல்லைகளை கம்பேர் பண்ணுறப்ப அதாவது மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது மற்ற கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளுமே வந்து நம்ம இந்திய கண்டத்தில் அந்த ஆசிய கண்டத்தை விட இருக்கக்கூடிய அனைத்து இதுவுமே வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா திஸ் ரீஜன் ஆல்சோ பொசஸ் எ டிஸ்டிங்க்ட் கான்டினென்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபிசியோகிராஃபி climate, natural vegetation, minerals and human resource etc. Hence India is known as subcontinent. ஸோ ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இதில் இருக்கிறதுனால இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு என்னது ஸோ அமைவிடமும் பரவலும். ஸோ இந்தியா வந்து எந்த அளவில் அமைஞ்சிருக்கு ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம இந்தியா வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா எக்ஸ்டென்ட்ஸ் ஃப்ரம் 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitude and 68 degree 7 minutes east to 97 degree 25 minutes east longitude. Hence India is located of the north eastern hemisphere அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து எதுலேருந்து எது வரைக்கும் பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதாவது 8 degree ஸோ 8 degree 4 minutes வடாச்சத்திலிருந்து அதாவது நார்த் அப்படின்னா இந்த வடாச்சத்திலிருந்தோ 37 degree 6 minutes
நார்த்தில் வரைக்கும் பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, அச்சம் வரையிலும் பரவி. லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு இந்த அச்சம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 68 டிகிரி 7 minutes east to 97 degree 25 minutes east லாங்கிடியூட் அப்படின்னு இந்த தீர்க்கம் வரையிலும். அதாவது லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லோயர் கிளாஸில் என்ன படிச்சிருப்பீங்க? அச்சம், தீர்க்கம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த அச்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்னு இருக்கும். அந்த லாட்டிடியூட்லேருந்து இந்த லாங்கிடியூடு வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது இந்தியா இஸ் லொக்கேட்டட் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பேர். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? வடகிழக்கு அரைகோளத்தில் ஹெமிஸ்பேர் அப்படின்னு இந்த ஹெமிஸ்பேர் மீன்ஸ் வடகிழக்கு அரைகோளத்தில் நம்ம இந்தியா வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியா வந்து அதாவது லாங்கிடியூடு இதில் படி என்னவா சொல்லியிருக்காங்க? வடகிழக்கு அரைகோளத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த சவுத்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் Pygmalion Point or Indira Point located in the Andaman and Nicobar Islands. அதாவது சவுத்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி Pygmalion, அதாவது இது இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியான, அதாவது இந்த இந்தியாவுடைய தென்கோடி முனையை தான் என்னென்னு சொல்லுவாங்க? Pygmalion Point அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்தர்ன் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி Pygmalion Point. Pygmalion Point அப்படின்னு இந்த Pygmalion Point ஆர் இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட் அப்படின்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து 45 minutes நார்த் லேட்டிடியூட் லொக்கேட்டட் அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ். அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ் வரைக்கும் பரவி இருக்கு. நிக்கோபர் தீவுக்கு, அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ் வரைக்கும் பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. த சவுத்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின் லேண்ட் of India is Cape Comorin, and the north-south extent of India is 3,214 km, and it is extends from India